நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இட்லி தோசைக்கும் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம், அதை ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா காயட்டும் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டுக்கலாம். அதோடு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் தரும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு ஓரளவுக்கு. தேங்காய் வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. திருகுன தேங்காய் இருந்தாலும் ஓகே, பெட்ரு தான். அதுனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரம் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினோன்னா நல்லா பழமாக இருக்கிற 2 தக்காளி, சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கை வந்து கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் இப்படியெல்லாம் போட்டு எல்லாம் வதக்கி ஒரேடியாக அரைக்கிறதுனால எடுத்து வைக்கிறதுக்கான வேலை எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கொத்தமல்லிலாம் சாப்பிட மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க. இப்போ இதுவும் உள்ளே போயிடும் சாப்பிடும்போது. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3 இதுவுமே சேர்த்துருக்கோம் இல்லையா காரத்துக்கு. ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கசகசா எதுக்குன்னா திக்னஸ்க்காக. அப்புறம் தனியா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா தனியா பவுடர் வச்சுருந்திங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கறி மசாலா வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது காரத்துக்கு வந்து நீங்கள் பெப்பரும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாகிடாது. ரொம்ப காரமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் அதெல்லாம் வதக்கி ஆற வச்சாச்சு, மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள். வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். ஏன்னா வரமல்லியெல்லாம் போட்டிருக்கோம், அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அரைப்படாது. அதனால் இப்போ அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு நல்ல பேஸ்ட்டாக. ஸோ நான் நல்லா அரைஞ்சிடுச்சு. வாங்க இப்போ வந்து சால்னா ரெடி பண்ண பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு சிலர் தாளிப்பு தருவாங்க, பட்டை லவங்கம் இதெல்லாம். நான் அதுக்கு பதிலாக தான் வந்து கறி மசாலா சேர்த்துட்டேன். இப்போ கருவேப்பிலையும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா,
அந்த மசாலாவை இதோடு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம எப்பவும் போல் குருமா ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே தான். இதே இது தான் வந்து நான்வெஜ்ஜுக்கும். உங்களுக்கு நான்வெஜ் வந்து நீங்கள் ஒன்றும் வேக வச்சு போடுறதுனாலும் போடலாம், இல்லை இதோடு சேர்த்து வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம். ஸோ மசாலாலாம் சேர்த்துட்டோம் பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையான உப்பு இன்னும் நம்ம சேர்க்கவே இல்லை இல்லையா. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ உப்பு சேர்த்துடலாம். ஒரு சிலர் வந்து முந்திரி பேஸ்ட் சேர்க்குவாங்க, அது வந்து நல்லா திக்னஸ் தரும், ரிச்சாக இருக்கும்ன்றதுக்காக. அது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா பச்சை வடை போகட்டும். பச்சை வடை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுறது தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்மெல்லும் போயிடுச்சு நல்லாவே. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பரோட்டா வந்து எப்படி செய்கிறதுன்னு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.